அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. பாரதிய ஜனதாவை, அதாவது அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எந்த இடத்திலும் பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. எனவே நோட்டாவோடு கீழே இருந்தவர்கள் இந்த தடவை நோட்டாவை விட அதைவிட கீழே தோல்வியை தழுவப் போகிறோம் என்பதை தெரிந்துதான் அவர் பொதுவெளியில விஜயை பற்றியும் திரிசாவை பற்றியும் தரக்குறைவாக பேசி வருகின்றனர். கடைசி வரைக்கும் நேனா நாகேந்திரன் அரசியல்வாதியாக ஆகப் போவதில்லை. அவர் தன்னை ஒரு தொழிலதிபராக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அவரை பண்ணையார் என்று சொல்கிறார்கள். அவர் அங்கே ஹோட்டல் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். கடைசி வரையும் அவர் தன்னை அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ளும் முயற்சி செய்யும் நபராகத்தான் இருக்க போகிறார்கள். இதை தவிர அவரிடம் வேறு ஒன்றும் பெரிசாக எதிர்பார்க்க முடியாது. அவர் மக்களோடு தொடர்பில் இல்லாத ஒரு நபராக அறியப்படுகிறார். இது போன்ற தலைவர்களின் தரக்குறைவான பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் நைனா நாகேந்திரன் படுதோல்வி அடைவார் என்று யார் சொல்றா? தாவேகா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது. அதாவது சேலத்தில் நடந்த தாவேகா நிகழ்வில் பேசிய விஜய், எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திமுகவை இபிஎஸ் வைத்துள்ளார், அண்ணா ஆரம்பித்த திமுகவை ஸ்டாலின் வைத்திருக்கிறார், என்ன போல யாராவது ஒரு தனிச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இது எல்லாரும் பேசுறதுதான், இதுல ஒன்றும் தப்பு இல்லை. உடனே நம்ம நிருபர்கள் தான் கேட்பாங்களே, நைனா நாகேந்திரத்திட்ட கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, பாவம் விஜய்க்கு அனுபவமே இல்லாமல் இருக்கிறார். பாஜக தலைமையில மாநில தலைவர், முதல்ல அவர் வீட்டிலிருந்து வெளியே வரட்டியா, பண்ணையாரா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, திரிசாவிடம் இருந்து வெளியே வரட்டும், குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்க வேண்டும். எப்படி? திரிசாவை விட்டு வெளியே வர வேண்டும், குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்க வேண்டும், நல்ல தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை நல்ல முறையில் சொல்ல வேண்டும், அவர் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பேசி இருந்தார். அதற்குத்தான் நான் மேல சொன்ன அவ்வளவும்